ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கான ஒரு அலவன்ஸ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நமக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஆகட்டும், இந்த எம்ப்ளாயீஸ்க்கு கவர்ன்மெண்ட் வந்து இந்த குழந்தைகளோட கல்வி நலனுக்காக குடுக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த இந்த திட்டத்தில வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதாந்திர ஃபிக்ஸட் தொகையா உங்களுக்கு இந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ்ங்கிறது கிடைக்கும். இது எப்படி ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துலயும் அந்த அகாடமிக் இயர் முடியும் பொழுது ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு ஸ்கீமு. ஈவன் இது வந்து நீங்க ஃபீஸ் கம்மியா கட்டுறீங்க, இல்ல கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க அப்படின்னாலுமே, இந்த அலவன்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு. இப்போ இந்த அலவன்ஸ பொறுத்தவரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல ரூ. 2250 அப்படின்னு 7த் ஃபீஸ் எப்ப ஃபிக்ஸ் பண்ணாங்க, அப்பயே ஒரு சின்ன ஒரு ரிலாக்சேஷன் டிஏ 50% ரைஸ் ஆகுதோ, அப்போ இந்த 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 அலவன்ஸ்லயும் 25% இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப நமக்கு அந்த மாரி டிஏ கிராஸ் ஆனதுனால ஒரு 25% அதிகமான அலவன்ஸும் நமக்கு கிடைக்குது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 2 எல்டஸ்ட் சர்வைவிங் சில்ட்ரன், அதாவது மூத்த 2 குழந்தைகளுக்கு வந்து இந்த அலவன்ஸ நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவே செகண்ட் பர்த்ல ஒரு ட்வின்ஸா பொறக்குது அப்படிங்கிற பட்சத்துல, அந்த கவர்ன்மெண்ட் சர்வன்ட் அந்த ட்வின்ஸுக்கும் சேர்த்து அந்த 2க்குள்ளேயேங்கிறத அந்த ட்வின்ஸுக்கும் சேர்த்து வரும். அத கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து அந்த நியூ ரேட் சொன்னேன் இல்லையா? எப்போ டிஏ ரைஸ் ஆகும்பொழுது மொத இனிஷியலா இருந்தது ரூ. 2250 இருந்துச்சு. அப்புறம் நமக்கு டிஏ 50% தாண்டும் பொழுது, ஒரு 25% வந்து அதிகரிச்சதுனால, இப்ப நமக்கு கரண்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாதத்திற்கு ரூ. 2,812.50 ஒரு குழந்தைக்கு. இது பார்த்தீங்கன்னா, வருடாந்திரத்தில பார்க்கும்பொழுது ரூ. 33,750 ஒரு குழந்தைக்கு நம்மளால இதில கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு குழந்தை வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஹாஸ்டல் சப்சிடின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து ரூ. 8,437.50 அது ஆனுவலா கிளைம் பண்ணும்பொழுது ரூ. 1,01,250 கிடைக்கும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திவ்யாங் சில்ட்ரன் இருக்கு. திவ்யாங் சில்ட்ரன் இருக்கும் பொழுது, இந்த ரேட் வந்து டபுள் தி ரேட்டா கவர்ன்மெண்ட் குடுக்குது. அந்த குழந்தைங்களோட நடன பயிற்சி. நெக்ஸ்ட் அடுத்து இது எலிஜிபிலிட்டி. எது வரைக்கும் குடுக்குறாங்க? குழந்தைங்கள வந்து எது வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு இந்த அலவன்ஸ நம்மளால வாங்கிக்க முடியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சரின்னு சொல்லக்கூடிய நர்சரியில இருந்து +2 வரைக்கும் இந்த அலவன்ஸ நம்மளால குழந்தைங்களுக்கு வாங்கிக்க முடியும். நர்சரின்னா என்ன? அதாவது 1வதுக்கு முன்னாடி 3 வருடம் 3 வருடம் நீங்க வாங்க முடியும். ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி இந்த 3 வருடங்களுக்குமே உங்களால ப்ரீ கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிண்டர் கார்டனுக்குமே சேர்த்து உங்களால வாங்க முடியும். 12வது வரைக்கும் வாங்க முடியும். இப்போ ஒரு குழந்தை ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து தேர்ச்சி பெறல, இல்ல அந்த கிளாஸ்ல திரும்ப படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த வருஷமும் நம்மளால அந்த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ கிளைம் பண்ணிக்க முடியும். இல்ல ஒரு குழந்தை வந்து 10வது வரைக்கும் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த டிப்ளமோவுடைய முதல் 2 வருடத்துல வந்து இந்த சிஇஏய நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். நார்மலா ஒரு குழந்தைக்கு வந்து 20 வயசு வரைக்கும் சிஏ வாங்கிக்கலாம். இதுவே திவ்யாங் சில்ட்ரனா இருக்கும் பொழுது 22 வயசு வரைக்குமே நம்மளால அது கிளைம் பண்ண முடியும். முன்னாடி அந்த ஹாஸ்டல் சப்சிடி சொன்னேன் இல்லையா? ஒரு 8,000 சில்ட்ரன் நமக்கு ஹாஸ்டல் சப்சிடியா கிடைக்கும். குழந்தைங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்தாங்கன்னா. ஆனா, இதுக்கு ஒரு கண்டிஷனும் சொல்றாங்க. என்னன்னா, 50 கிலோமீட்டர் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி அந்த குழந்தை ஹாஸ்டல்ல இருக்கணும். அப்படிங்கும் பொழுது தான் இது வந்து உங்களுக்கு எலிஜிபிளா வரும். இதுல என்ன வரும்? முன்னாடி ப்ரீவியஸ் மாரி எல்லாமே ஸ்டே அ டியூஷன் ஃபீஸ், ஸ்டேஷனரி எல்லாமே ஃபிக்ஸ்டு. அதனால முன்ன மாரி தனித்தனி கால்குலேஷன்ஸ் கிடையாது. இப்ப 7த் சிபிஎஸ்க்கு அப்புறம் இந்த கால்குலேட் பண்ணி குடுக்குற முறை வந்து டோட்டலா முடிஞ்சிருச்சு. ஃபிக்ஸ்டா ஒரு மாதத்திற்கு இவ்ளோ அப்படிங்கிற மாரி ஒரு ஃபிக்ஸ்டான சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ கவர்ன்மெண்ட் நமக்கு தராங்க. அடுத்து என்னன்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாரி இந்த திவ்யாங் சில்ட்ரன் இப்ப நான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாரி இந்த திவ்யாங் சில்ட்ரன் அது திவ்யாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. டிஃபரண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன்ஸ் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு குடுக்கக்கூடிய ஒரு ரேட். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கூல் கோயிங்
மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 5,625 ஒரு மாசத்துக்கு குடுக்குறாங்க. இது வந்து இதே மாரி தான். கண்டிஷன்ஸ் அதேதான். எல்டெஸ்ட் சில்ட்ரன் அதாவது 2 எல்டெஸ்ட் சில்ட்ரன் அதாவது மூத்த 2 குழந்தைகளுக்கு வந்து இந்த கிளைம வாங்கிக்க முடியும். இதுல இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கு? தாய், தந்தை 2 பேருமே ஒரு அரசு நிறுவனத்துல இருக்காங்க. இல்ல அரசு சம்மந்தப்பட்ட வேலையில இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, யாராவது ஒருத்தர் மட்டும் தான் கிளைம் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தந்தை வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயும், தாய் ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப தந்தை கிளைம் பண்றாரு அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருந்து ஒரு என்ஓசி வாங்கணும். அந்த மாரி அந்த இதுக்கு கிளைம் பண்ணல அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கி தான் நம்ம தந்தையால இந்த சிஏ அலவன்ஸ கிளைம் பண்ண முடியும். இது எப்ப குடுப்பாங்க? 1 வருஷம் முழுசா முடிஞ்சதுக்கப்புறம், அந்த அகாடமிக் இயர் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த அலவன்ஸ நம்மளால வாங்கிக்க முடியும். நெறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம சும்மா சும்மா ஒரு சாதாரண பாயிண்ட்ஸ தான் சொல்லியிருந்தோம். டவுட்ஸ் வரத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த அந்த கமெண்ட்லயே அதுக்கான டவுட்ஸ்க்கான கிளாரிட்டிய நம்ம ரிப்ளையா குடுக்குறோம். தேங்க் யூ.